இந்த திமுக கவர்மெண்ட் அழிய போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதை நான் பல வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். திமுக ஆட்சி செய்த இந்த 5 ஆண்டுகளில் 30 பேர் காவல்துறையால் காவல் நிலையத்திலேயே வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. மார்ச் 6ஆம் தேதி ஆகாஷ் டெலிசன் அப்படின்ற ஒரு இளைஞனை அடித்து கொண்டுட்டாங்க. காவல்துறை எந்த குற்றவாளியை பிடிச்சாலும் அந்த குற்றவாளிகளோட காலை உடைக்கிறத வழக்கமாகவே வைத்திருக்கிறது. 306 கைதிகள் கை கால் உடைக்கப்பட்டு சிறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். புழல் சிறையில் மட்டும் மே 2024 நான் கைது செய்யப்பட்ட போது என் கையை உடைச்சாங்கங்க சிறைக்குள்ள. மற்றவங்களை உடைச்சது மாதிரி கரெக்டாக உடைக்காம இந்த ஆகாஷ் டெலிசனோட காலை ஏடா கூடமாக உடைச்சிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யாருங்க? தமிழக முதலமைச்சர் தானே. இந்த ஆட்சியை நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்போகிறீர்கள்? அன்பார்ந்த தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் உரையாடிட்டு இருக்கோம். திமுகன்ற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதற்கான காரணங்கள் என்னென்னு நான் பல்வேறு வீடியோக்களில் அடுக்கி இருக்கிறேன், பார்த்திருப்பீர்கள். அதோட தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு பேச போகிறோம். நான் சவுக்கு மீடியாவில் பேசும்போது பல்வேறு வீடியோக்களில் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த திமுக கவர்மெண்ட் அழிய போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதை நான் பல வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். தோழர்களே, ஏற்கனவே நான் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா மற்றும் இந்த அஜித்குமார் ஆகியோரை போலீஸு லாக்கப்லே வச்சு அடித்து கொன்னதை நான் விரிவாக வீடியோக்களில் பதிவு செய்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த தேர்தலை ஒட்டியும் நான் அது சம்மந்தமாக பேசியிருக்கேன். இந்த அஜித்குமாரோட வழக்கு விசாரணையெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விக்னேஷ் என்கிற விக்னாவோட வழக்கு விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக ஆட்சி செய்த இந்த 5 ஆண்டுகளில் 30 பேர் காவல்துறையால் காவல் நிலையத்திலேயே வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் மார்ச் 6ஆம் தேதி ஆகாஷ் டெலிசன் அப்படின்ற ஒரு இளைஞனை அடித்து கொண்டுட்டாங்க. மானாமதுரை காவல் நிலையம் ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் இந்த பையன் கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்டால் என்னங்க ப்ரொசீஜரு? நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். நீதிமன்றம் அவங்கள சிறைக்கு அனுப்பும், கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை வாங்கி தரணும். இதுதானே எல்லா வழக்கிலையும் ப்ரொசீஜரு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் மற்றும் இப்போது அமலில் இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் சொல்லக்கூடியது இதுதானே. ஆனால் காவல்துறை எந்த குற்றவாளியை பிடிச்சாலும் அந்த குற்றவாளிகளோட காலை உடைக்கிறத வழக்கமாகவே வைத்திருக்கிறது. வழக்கறிஞர் திரு புகழேந்தி, சிறை கைதிகள் உரிமை மையத்தின் இயக்குனர் வழக்கறிஞர் திரு புகழேந்தி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி புழல் ஜெயில்களுக்கு ஒரு டீட்டெயில் கேட்குறாரு. ஜனவரி 1, 2024 இன்றைக்கி தேதி வரைக்கும், அக்டோபர் மாதம் கேட்குறாரு. இன்றைக்கி தேதி வரைக்கும் கை கால் ஃப்ராக்சரோட எத்தனை கைதிகள் புழல் சிறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறாரு. ஜனவரி 1, 2024 முதல் 6 அக்டோபர் 2024 வரை 306 கைதிகள் கை கால் உடைக்கப்பட்டு சிறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். புழல் சிறையில் மட்டும். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய சிறையில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் கை கால் உடைக்கப்பட்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பலமுறை சிறையில் இருந்திருக்கேன்ல. மதுரை சிறையில் இருந்தபோதும் பார்த்தேன், சென்னை புழல் சிறையில் இருந்தபோதும் பார்த்தேன். ஏராளமான கைதிகள் கை கால் உடைக்கப்பட்டு வருவார்கள். எப்படி இந்த காலையும் கையையும் உடைக்கிறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. கால் இருக்குல்ல, இந்த காலை உடைக்கிறதுன்னு வச்சுங்களேன். இந்த கால் இருக்குல்ல, இந்த காலுக்கு கீழே ஒரு கல்லை வச்சுருவாங்க. பாறங்கள் மாதிரி ஒரு கல்லை வச்சுருவாங்க. மேலே ஒரு கல்லை வச்சுருவாங்க. காலுக்கு மேலே ஈர சாக்கு துணி இருக்குல்ல, அரிசி இந்த பொருட்கள்லாம் வைப்போம்ல, அந்த ஈர சாக்கை நனைச்சி காலுக்கு மேலே சுற்றிட்டு கீழே ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சுட்டு கட்டப்பாறையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க.
அடித்தா என்ன ஆகும்னா இந்த காலில் ஏதாவது ஒரு இடத்துல கால் ஃப்ராக்சர் ஆகி இப்படி விலகிடும். உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆனது மட்டும்தான் தெரியுமே ஒழிய போலீஸ் அடித்ததுனால ஃப்ராக்சர் ஆச்சா இல்லை எப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த காலை உடச்சிட்டாங்களே, இந்த கைதிகள் போய் நீதிபதிக்கிட்ட ஆஜர்படுத்துவாங்கள்ல, அப்போ வந்து இன்னையா கால் உடஞ்சிருக்கு, போலீஸ் அடித்தாங்களா அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்ல வேண்டும் அல்லவா. இங்கே இருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போதே சொல்லுவாங்க, போனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் மேலேயும் கஞ்சா கேஸ் போட்டுருவேன், உன் மேலே குண்டாஸ் போட்டுருவேன், 10 கேஸ் 20 கேஸ் உன் மேலே போடுவேன், நீ வெளியிலே வர முடியாது அப்படின்னு பயமுறுத்தின உடனே இவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி இந்த கால் கை உடைக்கப்பட்ட கைதிகள் அத்தனை பேரும் நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தப்படும் போது என்ன ஆச்சுன்னொடனே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும்போது நகைச்சுவாகவே குறிப்பிட்டார், அது எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாத்ரூமில் மட்டும் எல்லாரும் வலிக்க விழுந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்று குறிப்பிட்டு விட்டு, காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்தனர். ஆனால் போலீஸ் இதெல்லாம் காதிலேயே வாங்கிக்கிறது இல்லைங்க. இவ்வளவு தூரம் ஏன் உங்களுக்கு இந்த வெளியில் சில பொதுமக்கள் சினிமாலாம் பார்த்துட்டு உங்களுக்கு மனதில் கோபம் எழும், ஒரு 12 வயது சிறுமியை ஒருத்தன் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்கான்னு வச்சுங்களேன், இவன் கை காலை உடைச்சா என்ன என்றெல்லாம் தோன்றும். அதுபோல் ஒரு பொது புத்தி இருப்பதன் காரணமாக தான் எல்லாரும் கை காலையும் உடைக்கிறாங்க. தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நான் ஒரு பத்திரிகையாளர், யூடியூபர், தொடர்ந்து ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிறேன். மே 2024 நான் கைது செய்யப்பட்ட போது என் கையை உடைச்சாங்கங்க சிறைக்குள்ளே. கோவை சிறைக்குள்ளே நான் சென்றபோது என் கண்கள் கட்டப்பட்டு 20 சிறைக்காவலர்கள் சேர்ந்து அடித்து எனது வலது கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. எக்ஸ்ரே இப்போ எடுத்து பார்த்தா கூட எக்ஸ்ரேயில் இது தெரியும். இப்போ திருப்பி நாம் இந்த ஆகாஷ் டெலிசன் கதைக்கு வருவோம். ஆகாஷ் டெலிசன் 6/3/2026 அன்று இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார். 2 நாள் கழித்து மூச்சு திணறலால் ஆகாஷ் டெலிசன் இறந்து போய் விடுகிறார்னு தகவல் காவல்துறையால் பரப்பப்படுகிறது. பரப்பப்பட்ட உடனே அவங்க உறவினர்கள்லாம் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரோட்டை மறிச்சிடுறாங்க. ரோட்டை மறித்த உடனே போலீஸ் பயந்து போய் உடனடியாக நீதித்துறை நடுவரோட விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். இந்த ஆகாஷ் டெலிசன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கால் உடைக்கப்படுகிறது. அவருக்கு கால் உடைக்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறார். மற்றவங்களை உடைச்சது மாதிரி கரெக்டாக உடைக்காமல் இந்த ஆகாஷ் டெலிசனோட காலை ஏடா கூடமாக உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த கால் உடஞ்சிச்சு இல்லையா, அதில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு அதனாலேயே இந்த ஆகாஷ் இறந்து போய் விடுகிறார். தோழர்களே, இதுக்கு பிறகும் காவல்துறை இதை மூடி மறைக்க என்ன கதையை சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஒரு பாலத்திலேருந்து குதிச்சிட்டாரு, குதிக்கும் போது எலும்பு முறிஞ்சிச்சு என்று ஒரு கதையை சொல்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம்லாம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடந்தால் போஸ்ட்மார்ட்டத்தில் அரசு மருத்துவர்கள் உண்மையை சொல்லுவாங்கன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அரசு மருத்துவர்களும் இந்த ஆகாஷ் கொலையில் உண்மையை மறைப்பதற்கு துணை போயிருக்கிறார்கள். இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது ரத்தத்தை எல்லாம் மாதிரி எடுத்து சோதனை செய்வார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆகாஷோட மரணத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இல்லையா, இந்த எலும்பு உள்ள மஜ்ஜை இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த எலும்பு மஜ்ஜை இரத்தத்தில் கலந்து இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிளட்டில் சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணோன்னா அந்த பிளட்டில் இந்த எலும்பு மஜ்ஜை கலந்துருக்குன்றது விஷயம் தெரிய வந்துவிடும். அதை வச்சே இந்த எலும்பு முறிவில் இந்த மாதிரி இது கலந்துருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது எதுவுமே அரசு மருத்துவர்களால் பதிவு செய்யப்படவில்லை. அதற்கு பிறகு ஒரு பாலத்திலேருந்து கீழே நீங்கள் உண்மையிலே விழுந்து கால் முறிவு ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல எலும்பு முறிவு மட்டுமா இருக்கும், சிராய்ப்பெல்லாம் இருக்காது. பாலத்து மேலேருந்து விழுறீங்க. இந்த ஆகாஷோட உடலில் அதுவும் இன்னொன்று, நீங்கள் பாலத்து மேலேருந்தெல்லாம் குதிச்சிங்கன்னா கண்ணா புண்ணா நடக்கும் ஃப்ராக்சரு.
கரெக்டாக இந்த ஒரு இடத்துல இப்படி கிராக் இருக்க மாதிரியா ஃப்ராக்சர் விழும். ஆனால் ஆகாஷோட காலில் கரெக்டாக ஒரே ஒரு எலும்பு முறிவு தான் இருக்குது. பாலத்திலேருந்து விழுந்து ஏற்பட்ட எலும்பு முறிவு போல இல்லை. இந்த விஷயத்தையும் அரசு மருத்துவர்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிபிசிஐடி மட்டும் என்ன மகாராஷ்டிரா மாநில அரசின் கீழே வேலை செய்யுது அல்லது கர்நாடக அரசின் கீழ் வேலை செய்கிறதா? இதுவும் தமிழக முதல்வரின் கீழ் தானே வேலை செய்கிறது. எப்படி உண்மையை கண்டறிவார்கள்? மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் வழக்கை போலவே இந்த வழக்கும் சிபிஐக்கு போனால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் உண்மை வெளியே வரும். தோழர்களே, காவல்துறை என்பது நம்மளோட பாதுகாப்புக்கு இருக்கா, இல்லை காவல்துறையை பார்த்து நாம் அஞ்சுறதுக்காக காவல்துறை இருக்கா? இப்போ நான் 30க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன என்று சொன்னேன். அப்புறம் இந்த புழல் சிறையில் 300க்கும் மேற்பட்ட கைதிகளோட கைகளும் கால்களும் முறிக்கப்பட்டிருக்கின்றன விபரத்தெல்லாம் நான் சொன்னேன். இந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் யாருங்க? தமிழக முதலமைச்சர் தானே. அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அடித்து கொலை செய்யப்பட்ட போது திமுக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வீட்டுக்கு போய் ஒப்பாரி வச்சாங்க. ஐயையோ இப்படி கொலை செய்து விட்டார்களே, ஐயையோ இப்படி கொலை செய்து விட்டார்களே. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரின் கஸ்டோடியல் டெத்து சமயத்தில் சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் என்னுடைய ஆட்சியில் இது போல் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னா, இதோட எத்தனாவது டெத்துங்க இது? அப்போ எதை பற்றியும் கவலைப்படாமல் காவல்துறை தொடர்ந்து இந்த கையகாலம் முறிக்கிறத இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் காவல்துறையினரா ரவுடிகளா? எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடியும் போலீஸில் கைகாலெலாம் உடைப்பாங்க. ரொம்ப ரேரான கேஸில் உடைப்பாங்க. ஏதாவது ஒரு குழந்தைய பாலியல் வன்முறைக்கு ஒரு ஆளாக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், மக்களின் கோபத்தை தணிப்பதற்காக அந்த மாதிரி உடைச்சிட்டு புகைப்படத்தை வெளியிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கையை காலை உடைக்கிறத இதே வேலையாக காவல்துறை வச்சுருக்கு. தமிழகம் முழுக்க இது நடக்கிறது. கையை காலை உடைக்க இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்காங்க. நான் இந்த சிறையில் இருந்தபோது என்னோடு இருந்த கைதிகளிடம் கேட்டேன், எப்படிப்பா உடைப்பாங்க அப்படின்ட்டு. அண்ணா இது அப்போ தான் இதை சொன்னாங்க, அண்ணா கீழே ஒரு காலை வச்சுருவாங்கண்ணே, கீழே ஒரு கல்லை வச்சுருவாங்கண்ணே, மேலே ஒரு கல்லை வச்சுருவாங்கண்ணே, ஈர சாக்கு துணியை போட்டு சுற்றி கடப்பாறை வச்சு ஓங்கி அடிப்பாங்கண்ணே, டக்குன்னு எலும்பு முறிஞ்சிரும்ண்ணே அப்படின்னு. சரி, எதற்காக காவல்துறை இதை செய்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், இப்படி கையை காலை முறிச்சிட்டா குற்றங்கள் குறைந்து விடுமா, போலீஸ்கிட்ட மாட்டோன்னா கையை காலை உடைச்சிருவாங்க அப்படின்ட்டு பயந்து குற்றங்களில் ஈடுபட மாட்டார்களாம், குற்றங்கள் குறைந்து விடும் அப்படின்றது இவங்க சொல்கிற ஒரு தியரின்னு வாதத்துக்கு வச்சுக்குவோம். நண்பர்களே, இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மார்ச் முதல் வாரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மனதை பதைக்க வைக்கிறது. ஒரு 12-13 வயசு சிறுமிங்க 14 பேர் சேர்ந்து மாதக்கணக்கில் அந்த பெண்ணை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். அதில் அந்த குற்றவாளிகளில் 4 பேர் 18 வயதுக்கு கீழானவர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை பேசியிருக்கிறேன். கோவையில் நண்பரோடு இரவு 11 மணிக்கு காரில் பேசி கொண்டிருந்த ஒரு பெண்ணை 2-3 பேர் சேர்ந்து அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பெண்ணை கடுமையான பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணை தவழ்ந்து போய் உள்ளாடைகளோடு ஒரு வீட்டுக்கு கதவை தட்டி அந்த வீட்டில் உள்ளவர்கள் காவல்துறைக்கு சொல்லி இது மாதிரி சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க. கைகாலை உடைக்கிறீங்களே, குற்றங்கள் குறைஞ்சிருச்சா? தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களின்படி நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கின்றன. கையை கால இந்த மாதிரி குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ரொம்ப முக்கியமாக குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களோட கையை காலை உடைக்கிறதும் என்கவுண்டரை சுடுறதும் போலீஸே செஞ்சுட்டா நீதிமன்றங்கள் எதற்கு? இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா? காவல்துறையே எல்லா முடிவுகளையும் எடுத்து விட்டால் நீதிமன்றங்கள் எதற்கு? நீதிமன்றங்கள் பல முறை கண்டனங்களை தெரிவித்தும் மீண்டும் இதை காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மீதோ இந்த ஆட்சியின் மீதோ மக்களின் மீதோ துளியாவது அச்சம் இருக்கிறதா? கிட்டத்தட்ட இது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக உங்களுக்கு தெரியவில்லையா? இப்போ தான் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா விஷயத்திலையும் அதற்கு பிறகு நடந்த சில கஸ்டோடியல் டெத்துலையும் மடப்புரம் அஜித்குமார் விஷயத்திலையும் சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த காவல்துறையினருக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த அஜித்குமார் வழக்கில் எல்லாம் கைது செய்யப்பட்ட 6 பேரும் கிட்டத்தட்ட 6-7 மாதமாக ஜெயிலில் இருக்காங்க. ஜாமீனே கிடைக்காதவங்களுக்கு நீதிமன்றம், அதுவும் குறிப்பாக அவர்கள் ஜாமீன் தாக்கல் செய்த போது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள்
இவங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. போலீஸே இப்படி ஒருத்தனை அடித்தே கொலை பண்ணாங்கன்னா இதெல்லாம் என்னங்க நியாயம் என்று அவரது ஆதங்கத்தை நீதிமன்றத்திலேயே வெளிப்படுத்தினார். இதுக்கெல்லாம் பிறகும் ஒருத்தனை இப்படி காலை உடைச்சி அவனை கொன்னே விட்டாங்கன்னா எப்படிப்பட்ட காவல்துறையை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இந்த ஆட்சியையா நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்போகிறீர்கள்? இந்த ஆட்சி தொடரலாமா? திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு நற்பெயர் என்னவென்றால், எங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அவர்கள் குரல் எழுப்புவார்கள், குரல் கொடுப்பார்கள். அதனால தான் அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் கட்சி. 30 பேரை அடித்து கொண்டு இருக்காங்களே போலீஸு, வாயை திறந்தார்களா? இவர்கள்தான் உங்களிடம் மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு வாக்குகளை கேட்டு வருகிறார்கள். இந்த ஆட்சி தொடரலாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் மனசாட்சிக்கே நான் இதை விட்டு விடுகிறேன். நண்பர்களே, இது கொலை வழக்கில் அவன் மாட்டினான் இந்த ஆகாஷ், அதனால் அவன் காலை உடைச்சாங்க. ஒருத்தன் செயினை அறுத்துட்டான், அதனால் அவன் கையை உடைச்சாங்கன்ட்டுலாம் நீங்கள் நியாயப்படுத்துனீங்கன்னா, நாளை நீங்கள் கைது செய்யப்படும் போதும், பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் உங்கள் கைகளையும் கால்களையும் காவல்துறை உடைக்க தயங்காது. காவல்துறை காட்டு மிராண்டி துறையாக தமிழக திமுக அரசின் கீழ் மாறிவிட்டது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமான தேர்தல் என்பதை நான் தொடர்ந்து பல வீடியோக்களில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். தமிழகத்தின் எதிர்காலம் மற்றும் நமது சந்ததியினரின் எதிர்காலம் தொடர்பான தேர்தல் இது என்பதை மறந்து விடாதீர்கள். இதை எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கிட்டு திமுகன்ற தீய சக்தி தப்பித்தவரை கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது உங்களுக்கு தெரியும், செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.